சென்னையில் வெயில் கொளுத்தி எடுக்குதுங்க. இந்த வெயிலேருந்து எப்படா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நாம் கிளம்பி வந்திருக்க பிளேஸ் தான் சரி. இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக் எடுத்துக்கிட்டு ஒரு 500 ருபீஸ்க்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு சென்னையிலேருந்து பெரியபாளையம், ஊத்துக்கோட்டை, நாகலாபுரம், ஆர்ஏ ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ்க்கு வரலாம். சரி, இந்த வாட்டர் ஃபால்ஸில் வருஷம் 365 நாளும் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கும் உண்மையாக போயான்னு தெரியல. சரி, வாங்க நேரில் போய் பார்த்துக்கலாம். சரி, இங்கே போர்டு பார்த்துருவாங்க, ஆர்ஏ ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் போர்டு வச்சுருக்காங்க. இந்த ரூட்டை பார்த்தீங்களாப்பா, கல்லு மல்லமாக தான் இருக்குது, ரோடே இல்லை. ஆஃப் ரோடு தான், ஆஃப் ரோடிங் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம M215. தண்ணியே இல்லை இதில். பாரு, இதுலலாம் தண்ணி வர்ற இடம் தான், தண்ணியே இல்லாமல் காஞ்சி போய் கிடக்குது, கல் மட்டும்தான் கிடக்குது. சரி, வந்தாச்சு கைஸ், ஆர்ஏ ஃபால்ஸ். இது மேலே பைக்கில் போக முடியாது, பார்க்கிங்காக தான் பைக் இருந்தோம். செக் போஸ்ட் ஓப்பனில் இருக்குது, ஆனால் யாரும் காணோம். 1 person 20 rupees, லோக்கல் பர்சனாக இருந்தால் 20 rupees, நான் லோக்கல்னால் 50 rupees, 2 வீலருக்கு 50 rupees, ஆட்டோனா 100 rupees, 4 வீலர்னா 300 rupees. இங்கே யாருமே இல்லை, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, வாங்க உள்ளே போய் பார்ப்போம், போகலாம். எப்படியோ இருக்கிறாங்க டிக்கெட் எடுக்கிற இடம், டிக்கெட் எடுத்துகிட்டு போ. பைக் 50, ஆள் 50. சரி. காருக்கு 300 ரூபா, ஆளுக்கு 50. ஆளுக்கு 50. 9 மணிக்கு ஓப்பன், 10 நிமிஷம் 9 மணிக்கு தான் ஓப்பனா? ஓகே. சரி. பரவாயில்ல கைஸ், பார்க்கிங் ஸ்பேஸ் நல்லா தாராளமாக பெருசாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்றனால வண்டி கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். 9 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் கைஸ். நான் கூகுளெல்லாம் பார்த்தபடி 8 மணிக்கு தான் ஓப்பன் போட்டுருந்துச்சு. 9 மணிக்கு தான் ஓப்பன்றான். பரவாயில்ல, 10 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணுறேன்றாங்க. மணி 8:30 தான் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 8:54. 9 மணிக்கு அலோவ் பண்ணுவாங்க. கேட்டேன், சரி 5 மினிட்ஸ் முன்னாடியே விட்டாங்க. கூட கைடு இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க போல். அதனால தான் ஒரு ஃபாரஸ்ட் கைடு கூட வந்தோன்னா எல்லோரும் உள்ளே இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உள்ள யாருமே இல்லை போல் எங்களை தவிர. தருவீங்க, போடலாமா? ஓகே. ஃபஸ்ட் டைம், நானும் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். இப்போ நானும் என்னோட தம்பியும் வந்திருக்கோம். ஹாய் சொல்ல சின். இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ட்ரெக்கிங்க. இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க கைஸ். நம்ம ஃபேமிலியாக வந்தீங்கன்னா அவங்கள்ட்ட சொன்னால் வந்து ஃபாரஸ்ட் அந்த கேட்டில் இருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட சொன்னால் வந்து சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இப்போ தான் சொன்னாங்க, என்ன சாப்பாடு வேணுமான்னு சொல்லிட்டு, வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு தருவாங்க போல், இல்லை வெளியிலேருந்து வாங்கிட்டு வருவாங்கன்னு தெரில. திரும்ப போகும்போது தான் தெரியும். எங்களை கேட்டாங்க, எப்படியும் நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எப்படி ஒரு 11 o'clock மேலே கிளம்பிடுவாங்கன்ட்டு. அப்படின்றனால போகும்போதே சாப்பிட்டுக்கலாம், வீட்டுக்கு போகும்போதே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்றோம். பார்ப்போம், இன்னும் இங்கேருந்து எவ்வளோ நேரம் நடக்கணும்னு தெரில. ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து மற்ற ஃபால்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ட்ரெக்கிங்லாம் கிடையாது. உள்ள வாக்கிங் ஏரியாலேருந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணாலே வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஒரு வழியாக நீரோடையை பார்த்துட்டோம் கைஸ். ஒரு வழியாக பார்த்துட்டோம். தண்ணி இருக்கோ இல்லையோன்னு சொல்லிட்டு பயத்திலே வந்தோம். ஃபைனலி நீரோடையை பார்த்துட்டோம் கைஸ். வே டு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸ் வழியா, நீர்வீழ்ச்சி வழின்னு போட்டிருக்கலாமே. இது டெம்பிள் ஃபால்ஸ்ன்னு போயிட்டுருக்கு, கோயில் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு. உள்ளே போய் பார்த்தா சூப்பராக இருக்குது கைஸ். ஒரு அழகான ஒரு ஃபால்ஸ், 50 ஃபால்ஸ் வந்துட்டுருக்கு.
மேலே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. பார்க்க கோயிலை பார்த்துட்டு வரலாம். இந்த ஆர்ஐ ஃபால்ஸ் போகிற வழியிலே இந்த ஒரு கோயில் இருக்குது. இங்கே ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது. அந்த குகையில் வந்து சிவ வழிபாடு பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே தான் இந்த ஒரு டெம்பிள் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆர்ஐ ஃபால்ஸ் போயிட்டு அங்கே செம்ம க்ரௌடாக இருந்துச்சு, உங்களால் என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை அங்கே ஆழமாக இருக்குது, உங்களால் நீச்சல் அடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த கோயில் ஃபால்ஸில் தாராளமாக ஃபேமிலியோட தாராளமாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் டைமை. பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்சிங் இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இல்லை இங்கே ட்ரெஸ் சேஞ்சிங். இப்போ லேடிஸ்லாம் வந்தால் கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இடமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் பண்ணுறதுக்கு இடம்லாம் செஞ்சுருக்காங்க. சூப்பர். வனகங்கை ஃபால்ஸ்னு போட்டிருக்கு இந்த பக்கம், யாரும் பார்க்கல. பட் போர்டுக்கு வந்து கிடக்குது, 2 வழி போகுது. சரி, இந்த வனகங்கை ஃபால்ஸை போய் பார்த்துட்டு வருவோம். இது வனகங்கை ஃபால்ஸு. நிறைய இடம் இருக்குதுப்பா இங்கே. நீங்கள் மெயின் ஃபால்ஸில் வந்து ஃபஸ்ட் அருவியில் வந்து குளிக்க இடம் இல்லைனா கூட இங்கே வந்து குளிக்கலாம் போல். நம்ம கொஞ்சம் டெப்த்தாகவும் இருக்குது, ஃப்ரீயாகவும் இருக்கும். மெயின் ஃபால்ஸில் இடம்லாம் இங்கே வந்து குளிக்கலாம் தாராளமாக. மெயின் ஃபால்ஸ் போயிட்டு திரும்பி இங்கே வருவோம் கைஸ். வாங்க போகலாம் மெயின் ஃபால்ஸ்க்கு. இப்போ தான் ஃபாரஸ்ட் கைட் கிட்ட கேட்டேன், நம்ம பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து ஆர்ஐ ஃபால்ஸுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் வருமா. மினிமமாக ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹைக் பண்ணிட்டு வரதுக்கு. இங்கே நாங்கள் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு வரதுனால எனக்கு ஒரு 1 hour ஆச்சு வந்து சேர்றதுக்கு இங்கே ஃபால்ஸ் கிட்ட. இங்கேயும் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்குது. இந்த ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்லாம் முதல்ல கிடையாது. இப்போ மேபி லேடிஸ்லாம் வந்தீங்கன்னா தாராளமாக வரலாம். ஃபைனலி வந்தாச்சு ஆர்ஐ ஃபால்ஸ். செம்மையாக இருக்குல்ல கைஸ், யாருமே இல்லை, க்ரௌடே இல்லாமல். வாவ், ஃபைனலி நாங்கள் மட்டும்தான். கயிறு போட்டாங்க, அவ்வளோதான். இந்த கயிறு போட்டிருக்காங்கல்ல கைஸ், அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஆழம். செம்ம டெப்த்து, 15 ஃபீட் வரைக்கும் டெப்த்து இருக்கும் அந்த பக்கம். அந்த கயிறு ரோப்புக்கு அந்த பக்கம். இந்த பக்கம் நீச்சல் தெரியாதவங்களாம் தாராளமாக குளிக்கலாம். பட் நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த பக்கம் விளையாடு. சப்போஸ் இந்த பக்கம் போகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மேலே லைஃப் ஜாக்கெட் இருக்குது. லைஃப் ஜாக்கெட் ஒரு பர்சனுக்கு 100 rupees பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு லைஃப் ஜாக்கெட் யூஸ் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் அந்த ஃபால்ஸ் வரைக்கும் தாராளமாக போகலாம். 1 மணி நேரமாக இந்த வெயிலில் சுற்றி தெரிஞ்சுட்டு இந்த தண்ணியில் கவலைக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருக்குது கைஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தண்ணி செம்ம கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. திரும்ப இந்த வெயிலில் போகணுமான்னு தோணுது. நீங்கள் டே ஃபுல்லாக இங்கே டேரா போட்டலான்னு தோணுது கைஸ். எனக்கு நீச்சல் ஓரளவுக்கு தெரியும். 15 ஃபீட்டில் மாட்டிட்டு வெளியே வர அளவுக்கு தெரியுமான்னு தெரில. கூட தம்பி வேறு இருக்கா. கண்டிப்பாக அவனுக்கு நீச்சல் தெரியாது. எனக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் வாங்கணும். ஓரளவுக்கு நீச்சல் தெரியும். லைஃப் ஜாக்கெட் வாங்கியாச்சு. நீ இது லைஃப் ஜாக்கெட் போடுறதுனால தாராளமாக மிதப்ப. நான் கை இப்படி வச்சு இப்படி அடித்தாலே தாராளமாக போயிடலாம். காலை கூட அசைக்கலாம் அவசியம் இல்லை. நீ கையை மட்டும் இப்படி அடித்தாலே தண்ணியில் வந்து மண்ணு அப்படியே பார்த்துக்கலாம். ப்ரோ
இந்த லைஃப் ஜாக்கெட் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்றனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது கைஸ். எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நீச்சல் தெரியும் அப்படின்றனால லைஃப் ஜாக்கெட்டை கழட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக நீச்சல் அடிச்சுட்டு இருந்தேன். இந்த ஃபால்ஸ் கிட்ட குரங்கு சட்டைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றனால உங்கள் பேக்கில் கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க. அடிக்கடி பேக்கில் இருக்குதான்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. என்னது டையிங் ப்ராகிபிட்டடா? ஓ, பல்ட்டி அடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளதா? சொல்லி முடிக்கல ஒருத்தன் குதிக்கிறான். நம்ம பசங்க என்ன சொன்னாலும் கேட்க போகிறானுங்க. ஆர்ஏ ஃபால்ஸில் செம்ம ஆட்டம் போட்டு வந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவேன். லைக் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வீடியோ பார்த்துருந்து தெரிஞ்சிருக்கோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சம்மரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பட்ஜெட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே ஓகே, சரி சாப்பிடலாம். குப்பை கீழே போடாத குமார். குப்பை இந்த மாதிரி பிளேஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வந்தீங்களோ கண்டிப்பாக கொண்டு போயிடுங்க. நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வரீங்களோ அது பிளாஸ்டிக் அது ஒன்றும் சரி, என்ன எடுத்துகிட்டு வரீங்களோ கொண்டு போயிடுங்க. ஒன்லி நீங்கள் எந்த கொண்டு போகிறது ஒன்லி மெமரிஸ் தான். அது தவிர வேறு எதுவும் இங்கேருந்து விட்டு போகாதீங்க. பிகாஸ் இந்த மாதிரி பிளேஸில் நாம தான் அழகாக சுத்தமாக வச்சுக்கிட்டோம். ஏன்னா திரும்ப நமக்கு எப்படி இருந்தாலும் இந்த பிளேஸ்க்கு ஒரு நாள் வருவோம். அந்த போது நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது எப்படின்னு அவ்வளோ அழகாக இருந்துச்சோ அதே மாதிரி அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்ல, அதை நாம தான் காப்பாற்றணும். ஒருத்தரும் அதை ஃபாலோ பண்ணாதான் இந்த பிளேஸை நம்ம வந்து அழகாக காப்பாற்ற முடியும். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு அழகான பிளேஸில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் see you on another great video. Tada, bye bye guys.